பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்த முதலமைச்சரின் கருத்துக்கு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காலை செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறிய கருத்து அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற சூழலில் ராமதாஸின் கேள்விகளுக்கு தரக்குறைவாக முதலமைச்சர் பதிலளித்திருப்பது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல், அண்ணாமலையின் அறிக்கையில் அவரது பதிவில் குறிப்பிட்டிருப்பது என்ன? முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், இன்று காலை செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிய கருத்தானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிப்பில் அதாவது தங்கள் ஆட்சியின் ஊழலையும் நிர்வாக சீர்கேடையும் மக்களிடம் இருந்து மறைக்க அம்பானி அதானி என்று திசை திருப்பும் வேலையில் ஈடுபட்டு வந்த திமுக தற்போது அதானி நிறுவனத்துடன் திமுக அரசுக்கு குடும்பத்திற்கும் தொடர்பு என்ற செய்திகள் வெளியானதும் அதை மறைக்க முயற்சியாக ஈடுபட்டு வருகிறது. இது குறித்து தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியதற்கு தரைக்குறைவான முறையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்திருப்பது கண்டிக்கத்தக்கதாக என்று தற்போது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சி இல்லாத கடந்த 2021 ஆண்டிலிருந்து 2011 2021 10 ஆண்டுகள் அங்கும் இங்கும் ஆளுநர் மாளிகைக்கு எதற்காக ஓடி சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தமிழக மக்களின் நலனை கருதி மூத்த அரசியல் தலைவர்கள் எழுப்பக்கூடிய இந்த கேள்விகள் தமிழக முதல்வர் அதாவது பதில் அளிக்க வேண்டும் என்றும் தனது எக்ஸல பதிப்பில் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் மக்களின் நலனின் கருத்தை கொண்டுதான் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் தங்களது கருத்தினையும் தங்களுடைய வலியுறுத்தலையும் பதிவு செய்வார்கள். அது வேலை இல்லாமல் யாரும் பதிவு செய்ய மாட்டார்கள் எனவும் முன்னதாக தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதிவில் தெரிவித்திருந்ததை தொடர்ந்து தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது இந்த கருத்தை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பதிவு தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.